வணக்கம் சார். மிகவும் நன்றி சார். முதலாக என் பெற்றோருக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். 2 பேரும் இப்போ பிரின்சிபால்ஸா ஒர்க் பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல. ஸோ அவங்க தான் என்னை ஃபுல்லா ஸ்கூல்ல இருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லா எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது என் பேரண்ட்ஸ் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோட ஆசிரியர்கள் எல்லாருமே காலேஜ் டயத்துல ஸ்கூல் டயத்துல இருந்து இப்போ கடந்த 4 ஆண்டுகளாக நான் யூபிஎஸ்சி பயிலும் போது இருந்த எல்லா ஆசிரியர்களும் எனக்கு எப்படியாவது ஒரு விதத்துல எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் முதல்வன் திட்டம் என்னைய 3 ஸ்டேஜ்லயுமே எனக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 ஸ்டேஜ்லயுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த 3வது அட்டெம்ப்ட்ல. நிச்சயமா நான் முதல்வன் திட்டம் எந்தெந்த வகையில உங்களுக்கு பயனா இருந்தது ராஜா? எஸ் சார். ஸோ இப்போ மேஜரா இப்போ எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தது ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸா கொடுத்தது நான் முதல்வன் திட்டம் தான். ஒரு ஸ்காலர்ஷிப் தொகையா ப்ரிலிம்ஸுக்கு ஒரு வருட காலமாக மாதம் 7,500 ரூபாய் கொடுத்தாங்க. அது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மேஜரா எதுக்குன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் வாங்குறதுக்கு, புத்தகங்கள் வாங்குறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு 25,000 ரூபாய் ஒரு அமௌண்டா கொடுத்தாங்க சார். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்டர்வியூக்கும் ஒரு 50,000 கொடுத்தாங்க. அது நம்ம டெல்லிக்கு ஃபிளைட்ல வர்றதுக்கு எல்லாத்துக்குமே மிகவும் அந்த பயணச்சீட்டு வாங்குறதுக்குலாம் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது தவிர்த்து நான் முதல்வன் திட்டத்துல நிறைய டெஸ்ட்டுகள் கண்டக்ட் பண்ணாங்க, தேர்வுகள் நிறைய கண்டக்ட் பண்ணாங்க ப்ரிலிம்ஸுக்கு, எம்சிக்யூ தேர்வுகள். அதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். நிச்சயமா ராஜா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அடுத்ததா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு நோக்கி நகர போறீங்க. அடுத்து என்னெல்லாம் செய்யணும் உங்களுடைய விருப்பம்? குறிப்பா எந்த பின்புலத்திலிருந்து வந்திருக்கிறீங்க? அம்மா அப்பா எல்லாம் எந்த அளவுக்கு உதவியா இருந்தாங்க? எஸ் சார், நான் ஒரு டாக்டர் சார். எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன் சார். கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ், ப்ரீவியஸ்லி இட் வாஸ் கால்டு ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ். அது இப்போ கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் தான் மாத்திருக்காங்க. அங்கதான் என்னோட எம்பிபிஎஸ் முடித்தேன் சார். எங்க அம்மா அப்பா 2 பேருமே அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ், இப்போ கரண்டா பிரின்சிபால்ஸா இருக்காங்க சார். தமிழ்நாடு கவர்மெண்ட்லயே வேலை செய்யறாங்க சார். அவங்க தான் சார் எனக்கு ஆக்சுவலா ஃபுல்லாவே ஹெல்ப் பண்ணது, எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்ததும் அவங்க தான். நான் மோஸ்டா எனக்கு யூபிஎஸ்சி பண்றதுக்கான காரணமே மருத்துவத்துறையில பெரிய முடிஞ்ச அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வரணும்ட்டு எதிர்பார்த்தேன் சார். ஸோ அதுக்காக தான் அதுதான் என்னோட மேஜர் மோட்டிவேஷனா இருந்துச்சு. நிச்சயமா மருத்துவர்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் அப்படின்றது நிச்சயமா அடுத்தடுத்து நிறைய பேர் இப்படி அதிகாரிகளா உருவாயிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய மோட்டிவும் சொல்லியிருந்தீங்க, மக்களுக்காக என்னென்னலாம் செய்யணும், உங்களுடைய இந்த அடுத்த கட்ட ஜேர்னி எப்படி இருக்கணும் அப்படின்ற திட்டம் உங்களுக்கு இருக்கு சார்? இப்போதைக்கு நான் இன்னும் தொலைநோக்கு பார்வையில எந்த திட்டமும் போடல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து செய்யற எல்லா சின்ன சின்ன விஷயங்கள்லயுமே மக்களுக்கு என்ன உதவி ஆகணுங்கிற மாதிரி தான் சார் நான் யோசிச்சு செய்வேன். ஏன்னா நான் இப்போ மருத்துவரா பயிலும் போது கூட இன்டர்ன்ஷிப் பண்ணும் போது கோவிட் டயத்துல தான் இருந்தது. ஸோ அந்த டயத்திலேயே அரசு மருத்துவமனையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் மக்கள் ஃபேஸ் பண்றாங்க, என்னென்ன கஷ்டங்கள் அவங்க ஃபேஸ் பண்றாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவே இருந்துச்சு ஆக்சுவலா. இந்த மாதிரி யூபிஎஸ்சி முடிச்சுட்டு ஒரு அதிகாரத்துல நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ண முடியுங்கிற மாதிரி. ஸோ அதனால நான் இப்போதைக்கு எதுவுமே நான் ஆக்சுவலா ஃபுல்லா யோசிக்கல. பட் எது நான் செஞ்சாலுமே மக்களுக்காக மட்டும்தான் செய்யற மாதிரி இருக்கும் சார். நிச்சயமா அடுத்து யூபிஎஸ்சிக்கு தயாராயிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிலும் குறிப்பா தமிழ்நாடு போன்ற மாநிலத்திலிருந்து அதிகப்படியான தேர்ச்சி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இடம் தேவையில் இருக்கு. நீங்க என்னெல்லாம் டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்க? சார், முதலாவதாக எக்ஸாமை நல்லபடியா புரிஞ்சுக்கணும். என்னென்ன எக்ஸாமுக்கு தேவையோ அதை நம்ம நமக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷனை அலைன் பண்ண பார்க்கணும் சார். அது தவிர்த்து இது ஒரு 1 அட்டெம்ப்ட் ஜர்னியா பார்க்காம ஒரு நீண்ட கால பயணமா நம்ம பார்க்கணும். இப்போ முதல் அட்டெம்ப்ட்ல வெற்றி கிடைக்கலன்ட்டு மனசு தளராம அடுத்தடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நானே 3வது அட்டெம்ப்ட்ல தான் எனக்கு வந்துச்சு ஆக்சுவலா. முதல் 2 அட்டெம்ப்ட்ல என்னால வெற்றி பெற முடியல. ஸோ அந்த நீண்ட நாள் நம்ம பயணிக்கிறதுக்கு மன உறுதி வேணும். ஸோ அது ஒரு 2வதாக சொல்றேன். மற்றபடி எக்ஸாம்ல ரொம்ப கவனத்தை செலுத்தாம ஆக்சுவலா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு மக்களுக்காக என்ன நம்ம செய்வோம் அதையுமே நம்ம அப்பப்போ மைண்ட்ல நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த ஒரு எண்ணமும் நம்ம மைண்ட்ல கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த வெறும் ஒரு போஸ்டுக்காக நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணணும்ட்டு இல்லாம நம்ம மக்களுக்காக தான் நம்ம ஆக்சுவலா இது பண்றோம். சிவில் சர்வீசஸ், மக்களுக்காக சேவை செய்யறோம்.
ஸோ அந்த எண்ணத்தை மைண்ட்ல வச்சுட்டு படிக்கணும் சார். ஸோ இந்த இதெல்லாம் நான் கொண்டு வர சொல்றேன் சார். நிச்சயமா நன்றி ராஜா, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உங்களுடைய பயணமும் சேவையும் தொடர வாழ்த்துக்கள்.